இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உவரியில ஒரு முடியெடுப்பு ஃபங்க்ஷன் வீடு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுக ஃப்ரெண்டு லிங்கன்னு ஒரு அண்ணன். சரி அப்படியே போயிருந்தோம். போயிருந்தாப்புல அந்த ஆள் அப்படியே ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கடற்கரையில் என்ன செஞ்சோம், சரி சும்மா நேரம் போக மாட்டுக்க, சரி அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேனா நிப்போன்ட்டு நின்னோம். அதுக்கப்புறமா சரி கடலில் கால் நனைக்கணும்னு ஆசைப்பட்டு கால் நனைச்சாச்சு. அப்புறமா இங்கே வந்தால் பூச ஆரம்பிச்சிட்டு, அந்தால பூச ஆரம்பித்தோடனே எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு லிங்கன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா ஆடு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா வட்டையில் ஆடுலாம் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படியே கொஞ்ச நேரமாக கொதிச்சிட்டே இருந்து எப்போ சாப்பாடு தருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தோம். அதனால் அவங்க கொஞ்சம் பொறுப்பாக தரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு, என்னண்ணே இவ்வளோ நேரம் ஆகிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு அப்படியே அந்த அண்ணன்ட்ட கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே நின்னோம். சரி கொஞ்சம் பொறுங்கப்பா, இவ்வளோ நேரம் பொறுத்தியே, இவ்வளோ பொறுத்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொஞ்ச நேரம் கழித்து அந்த இலையை போட்டு சோறெலாம் வச்சு கூட்டெலாம் ஜம்முன்னு வச்சு குடலையும் ஒரு பொரியல் மாதிரி வச்சுருந்தாங்க. கிருஷ்ணா என்னென்னா எனக்கு கிரேவி மட்டும் போதும், எனக்கு மட்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். பிரபு என்னென்னா எனக்கு 2 ஆப்பம் மட்டன் வைக்கணும், நான் 2 ஆப்பம் மட்டன் வச்சா தான் சாப்பிடும், இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரெண்டு லிங்கன்னுட்ட ஒரே பிரச்சனை. வேறு எந்த அப்போ அவனுக்கு 2 ஆப்பம்னு வச்சு கொடுத்தாச்சு. அந்த ஆள் சரி முடிஞ்சு கார் எடுத்துகிட்டு அந்தால கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.